வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். இன்னைக்கு எக்ஸாம்பிள் 1.3 வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைரெக்டாக வந்து டைரெக்டாக வந்து செட் ப்ராக்கெட்குள்ளே வந்து எலிமெண்ட்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னா, ஏ அப்படின்னா எக்ஸ்னா அந்த எலிமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இந்த மாதிரி மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா அதை பிலாங்ஸ் டுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி டபிள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 அப்படி ஸ்டார்ட் ஆகும் அப் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? இப்போது ஏ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என் விச் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 விட அதிகமாகவும் 4 விட கம்மியாகவும். 1 விட அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க, 1லேருந்து அதிகமானு சொல்லலை. கரெக்டாக கீழே ஒரு டேஷ் போட்டால் இது என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு சிம்பிள்னு அர்த்தம். பட் இங்கே கிரேட்டர் தென் லெஸ் தென் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 1 விட அதிகமாக 4 விட கம்மியானா எனக்கு 2வும் 3யும் தான். ஓகேவா? அடுத்து 0லேருந்து இங்கே கீழே ஒரு கோடு போட்டிருக்காங்களா? ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா 0ல் இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும், 2க்கு முன்னாடியே முடிஞ்சிடணும். அப்போது 0, 1 கரெக்டாக. அடுத்து இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு என் விச் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? எனக்கு 3யை விட கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னா 1, 2 அவ்வளோதான். எனக்கு ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ், அந்த கிராஸ் வச்சு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஏ கொடுத்துட்டாங்க. செகண்டில் வந்து எனக்கு பி யூனியன் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, யூனியன் அப்படின்னா கம்பைன். ஓகேவா? ஸோ கம்பைன் அப்படின்னு அர்த்தம். யூனியன் அப்படின்னா கம்பைன் அப்படின்னு அர்த்தம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் அர்த்தம். புரியுதா? யூனியன் அப்படின்னா கம்பைன், இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி எல், அதில் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இது ரெண்டையும் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணி ப்ரூஃப் பண்ணணும். இப்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறத வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறத வந்து ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒனில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் ஒனில் நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு நான் வந்து இதை கேல்குலேட் பண்ணிக்கிறேன். இதை கேல்குலேட் பண்ணால் தானே வந்த ஆன்சரை வச்சு நான் ஏ கூட க்ராஸ் பண்ண முடியும். ஸோ பி யூனியன் சி, பி யூனியன் சி விச் இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன? 0, 1 யூனியன் ஆஃப், அடுத்த சியோட வேல்யூ என்ன? 1, 2. யூனியன்னா என்ன சொல்லியிருக்கேன்? கம்பைன். யூனியன்னா என்ன? யூனிட்டி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்களா? எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படி படிச்சிருப்போம். சரியா? ஸோ கம்பைன் பண்ணுறது, ஒன்றா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எனக்கு யூனியன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டைம் இங்கே வந்தால் செகண்ட் டைம் இங்கே ரிப்பீட் ஆகும்போது நம்ம மறுபடியும் எழுத தேவையில்லை. 0, 1 இங்கே இருக்குது, நான் ஒரு டைம் மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்து 2 இங்கே இருக்குது, அவ்வளோதான். ஸோ என்னோட பி யூனியன் சியோட வேல்யூ முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி, அதுதானே கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 2, 3 கரெக்டாக. அதை க்ராஸ் பண்ணுறோம் இது கூட 0, 1, 2 ஆஸ் யூஷுவல். ஸோ 2 வந்து 0, 1, 2 கூட கம்பைன் ஆகணும். அடுத்து 3 வந்து 0, 1, 2 கூட கம்பைன் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் என்னோடய வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் நான் 2 எடுத்துக்கிறேன். 2, இங்கே இருக்கக்கூடிய 0, அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் 2, இங்கே இருக்கக்கூடிய 1, அடுத்து இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2, இங்கே இருக்கக்கூடிய 2 போட்டுட்டேன்னா, அடுத்து இந்த 3யை நான் பேர் பண்ணுறேன். 3, 0, 3, 1, அடுத்து 3, 2 அவ்வளோதான். ஸோ என்னோட எல்ஹெச்எஸ் நான் எடுத்தாச்சு. இப்போது நான் ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறேன். ஆர்ஹெச்எஸில் என்ன? ஃபர்ஸ்ட்டு இதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அடுத்து இதை கேல்குலேட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நான் யூனியன் பண்ணணும். அப்போ ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பின்னா என்ன? 2, 3 தான் ஏவோட வேல்யூ. க்ராஸ் பண்ணுறோம் எது கூட? பி கூட. 0, 1 ஓகேவா? இப்போது இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் 2 எடுத்துக்கிறேன். அதை நான் 0 கூடவும் 1 கூடவும் பேர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக?
அடுத்த கோஆர்டினேட் நான் வந்து 3 எடுத்துக்கிறேன். அந்த 0 கூடவும் 1 கூடவும் நான் பேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சரியா? இப்போ நான் வந்து பேர் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் சி கேட்டிருக்காங்களா? ஸோ ஏவோட வேல்யூ we know that 2, 3 கிராஸ் சியோட வேல்யூ என்ன இருக்குது? 1, 2 இருக்கா? இப்போது நான் இதை ப்ராடக்ட் பண்ணி எழுதுகிறேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் 2-வை வந்து நான் 1 கூடவும் 2 கூடவும் பேர் பண்ணிட்டேன்னா அடுத்த கோஆர்டினேட் 3-யை எடுத்து அகெயின் 1 கூடவும் 2 கூடவும் நான் பேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ரெண்டோட பேரிங் விஷயமும் முடிஞ்சிருச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன்? யூனியன் பண்ணுறேன். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுலேயும் காமனாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதுனா போதும், ரிமைனிங் இருக்கிறத ஃபுல்லாக எழுதணும். ஸோ இங்கே 2, 0 இருக்குது. அடுத்து இங்கேயும் 2, 1 இருக்குது, இங்கேயும் 2, 1 இருக்குது. நான் ஒரு தடவை எழுதுனா போதும். அடுத்து இங்கே 2, 2 இருக்குது. அடுத்து 3, 0 இங்கே இல்லை. ஸோ ஒரு டைம் நான் எழுதிக்கிறேன். அடுத்து 3, 1 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, எழுதியாச்சு. அடுத்து 3, 2 முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எனக்கு ஈக்குவலாக இருக்கா? 2, 0 இருக்கா? இருக்குது. அகெயின் 2, 1 இருக்குது. அடுத்து 2, 2 இருக்குது. அடுத்து 3, 0 இருக்குது. அடுத்து 3, 1 இருக்குது. அடுத்து 3, 2 இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் ஒன் ஏ கிராஸ் பி யூனியன் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கேல்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ அகெயின் நம்ம வந்து செகண்ட் ஒன் கேல்குலேட் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் என்ன இருக்குது? செகண்ட் ஒன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். செகண்ட் ஒன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? ஃபஸ்ட்டு வந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிடும். இன்டர்செக்ஷன் என்ன? காமனாக இருக்க டேர்ம்ஸாக. ஸோ காமனாக இருக்க டேர்ம்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி டைரெக்டாக கொஷின்லேருந்தே எடுத்து எழுதிடலாம். ஸோ பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. இது ரெண்டுலேயும் காமனாக இருக்க டேர்ம் என்னென்னா 0 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ 1 மட்டும்தான் என்னோட ஆன்சர். 2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அவ்வளோதான். ஸோ அடுத்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சினா ஏவோட வேல்யூ என்ன இருக்குது? இங்கே வந்து 2, 3 இருக்குது. இங்கே வந்து பி இன்டர்செக்ஷன் சியோடது 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்க 2, 3 வந்து இங்கே இருக்க 1ஓட பேர் ஆச்சுன்னா அவ்வளோதான். அப்போது 2, 1 ஒரு பேராகவும் 3, 1 ஒரு பேராகவும் இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா ஏவோட வேல்யூ 2, 3, பியோட வேல்யூ 1. ஸோ 2, 3 வந்து இங்கே இருக்க 1 கூட பேர் ஆச்சுன்னா வேலை முடிஞ்சுது. இதுதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இப்போது ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம்? ஏ கிராஸ் பி, அடுத்து ஏ கிராஸ் சி. ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? ஸோ ஓகே, அதே ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சியை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம போன சம்முக்கே அதை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சேம் சம்மு, அது யூனியன், இது இன்டர்செக்ஷன், அவ்வளோதான். ஸோ நம்ம இங்கே இருக்க வேல்யூஸை அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சது. ஸோ 2, 0, 2, 1, 3, 0, 3, 1 எழுதிக்கிட்டேன்னா அவ்வளோதான். ஸோ ஏ கிராஸ் பியோட வேல்யூ எழுதிட்டேன். அடுத்து ஏ கிராஸ் சியோட வேல்யூ இங்கே இருக்கா, அதை எடுத்து நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுமே சேம் சம் தான். நம்ம ஒரு தடவை ஃபைன் பண்ணிட்டோம்னா அதை திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஏ என்ன பி என்னன்னு எழுத தேவையில்லை. ஸோ ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் எழுதிட்டேன். எனக்கு கொஷினில் இன்டர்செக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷனாக என்ன? காமனாக இருக்க டேர்ம்ஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்க வேல்யூஸ் என்னவோ அதை மட்டும்தான் எடுத்து நான் இங்கே எழுதணும். 2, 0 இங்கே இருக்கா? இங்கே எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி 2, 1 இருக்கா? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ நான் அதை வந்து எடுத்து எழுதிக்கிறேன். 3, 0 இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. பட் 3, 1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 3, 1 இவ்வளோ தான் டேர்ம்ஸை. ஸோ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்க அதே ஈக்குவேஷன், அதே ஆர்டர்டு பேர்ஸ் என்னோட ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எனக்கு கிடச்சிருச்சா? ஸோ என்னோட வேல்யூ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி விச் இஸ் ஈக்குவல் டு
A cross B intersection A cross C. எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஏன்னா கொஷினில் வெரிஃபை பண்ண சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான். வெரிஃபைடு. BERIFIED வெரிஃபைடு. அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. புரிஞ்சது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இனிமேல் வர எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.